لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. லக்கது என்ற கொல நிச்சயமாக என்று அர்த்தம் எடுக்கலும். இதுக்கு சில தஃசீராளிங்கள் லாவையும் கத்தையும் வேறையாக்கி அர்த்தம் கொடுத்திக்கிறாங்க. லா என்றதும் நிச்சயமாக, அதை நாங்கள் பார்த்தோம். லா கத்தையும் நிச்சயமாக என்று கொடுத்திக்கிறாங்க. அதுக்கு சின்ன சின்ன அர்த்தங்கள் வித்தியாசங்கள் இருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போது இதை ரெண்டையும் சேர்த்து எங்களுக்கு நிச்சயமாக என்ற அர்த்தம் எடுக்கலும். நிச்சயமாக சில தஃசீராளிங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லாட்டி ஒன்றுக்கு சேர்த்து லெக்கது என்று நிச்சயமாக என்று ஒரு தரக்க எடுக்கவே இல்லை. லக்கது ஹக்கல். ஹக்க என்று சொல்கிறது உறுதியாகி விட்டது, உண்மையாகி விட்டது என்ற அர்த்தத்தை எடுக்க. ஹக் என்ற உண்மை தானே, உண்மையாக விட்டது, உறுதியாக விட்டது என்ற அர்த்தம் எடுக்கலும். என்னது? கவுலு. கவுலு என்று சொல்கிறது கவுல் என்று சொல்கிறது வார்த்தை, ஆயின வாக்கு என்ன எடுக்கலும். அப்படி என்றால் கியாமத் நாள் கியாமத் நாள் இப்போ குர்ஆனில் சொல்கிற ஒவ்வொரு விஷயம், சொர்க்கம் நரகம், குர்ஆனில் வர ஒவ்வொரு விஷயமும் அது என்னையா விட்டு உறுதியாகி விட்டது. அப்போ இதுக்கு கொஞ்சத்துக்கு நேரத்துக்கு முந்தி தான் சொன்னேன். என்னது? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியா, நீங்கள் எச்சரிக்கிறதுக்கு. அப்போ ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு ஈன சொல்கிறான் ஒரு அடிக்கு, அவங்களுக்கு அந்த வாக்கு இல்லாட்டி அவங்களோட வார்த்தை உண்மையாகி விட்டது, அவங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துட்டு என்று சொல்கிறானே. ஏனென்றா இது அது தௌவத் கொடுக்க முந்தி இந்த சிச்சுவேஷன். நபியாவளை முந்தியன்னா நபியாவளுக்கு இப்போ இன்னும் இறங்கிட்டான், இவங்க இன்னும் சொல்லலை. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌவத்தை கொடுத்துட்டாங்களோ, அதை விஷயங்கள் எத்தி வச்சாங்களோ, குர்ஆனை எத்தி வச்சாங்களோ, அதை எத்தி வச்சொன்னே நிறைய பேருக்கு அலா அக்ஸரிஹிம். அலாண்டா மீது, அக்ஸரெண்டா பெரும்பாலும், ஹிம் என்றா அவர்களின் பெரும்பாலோர் மீது வாக்கு உறுதியாகி விட்டது, நிச்சயமாக உறுதியாகி விட்டது. அப்படி என்றால் நிறைய பேருக்கு இந்த குர்ஆனை கேட்டொன்னே என்னது விளங்கிட்டு இதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு எங்களை மாதிரி இல்லை, அவங்க அந்த அரபில் தான் குர்ஆன் இறங்கிச்சு. அவங்களுக்கு நல்லாவே அவங்க பெரிய பில்டிங் எல்லாம் கெட்டி கொண்டிருக்கிறாங்க பேசிகள். அவங்களோட ஒரு மெயின் டேலண்ட் என்று சொன்னால் அவங்களோட பாஷை தான், அரபு தான். அரபு வச்சு தான் அவங்க நிறைய பெருமை அடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை பாலைவனத்தில். அவங்க மிச்சமே செஞ்ச வேலைன்னே அவங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் அவங்களோட பாஷை இம்ப்ரூவ் பண்ணத்தான் பண்ணாங்க. அது வருஷ கணக்காக இம்ப்ரூவ் பண்ணி குதிரைக்கு ஒட்டகத்துக்கே எத்தனையோ பேர் வச்சுட்டாங்க. ஒட்டகத்துக்கு அரபில் எத்தனையோ பேர் இருக்குது, ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒட்டகத்துக்கு பேர். அப்போ ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அதை லாங்குவேஜ் தான் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ அந்த லாங்குவேஜில் குர்ஆன் வரப்போகல அவங்களுக்கு குர்ஆனை கேட்டோன்னே தெரியுமா இதுதான் உண்மைன்னு. அது குர்ஆன் ஆயத்துக்களை கேட்டோன்னே அவங்களுக்கு விளங்கிட்டு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இல்லை, இது இறக்கப்பட்ட வார்த்தை. உதாரணத்துக்கு இப்போ யாசீன் வந்துட்டானே, யாசீன் என்றால் 2 எழுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க, உம்மோட பௌத்திலேருந்து இப்போ வந்தவர் போல உம்மி. அப்படின்ட்டு அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஒருத்தர் தாயோட வாரத்திலேருந்து வந்த ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியாது. அப்போ உம்மி ஒருத்தருக்கு எப்படி எழுத தெரியும்? இப்போ இங்கிலீஷில் எடுத்தால் உதாரணத்துக்கு சத்தம் தெரியும், பி என்றா ப சத்தம் என்று தெரியும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு W X Y அப்படி சொன்னாம்மா Y என்றா அவருக்கு Y என்றா Y என்ற ஒரு எழுத்திக்கன்னு அவருக்கு தெரியும், W என்ற எழுத்திக்கன்னு அவருக்கு தெரியும். அவர் படிக்கல, ஓகே, அவருக்கு பேச இயலும். அவர் Y என்றா அவர் எழுத யோசிக்க மாட்டார். Y என்றா அந்த ஏன் என்ற வையை தான் யோசிப்பார். வை ஆர் யூ ஹியர் அதை தான் யோசிப்பார். ஏன்னா அவருக்கு எழுத்து தெரியாது. அப்போ எழுத்து தெரியாத ஒருத்தர் எப்படி யாசீன் என்று சொல்கிறீ? அப்போ யாசீன் என்று சொல்லக்கொள்ள இவருக்கு யார் சரி படித்து கொடுத்திருக்கிறாங்க, எழுத்துக்களை யாரோ படித்து கொடுக்குறாங்க. அதை யார் நான் சொல்கிறது விளங்கு தான். அப்போ இது குர்ஆனை கேட்கக்கொள்ளையுமா அவங்களுக்கு விளங்கிட்டு இது தான் உண்மை. நிறைய பேர் குர்ஆன் ஆயத்துக்களை கேட்டோன்னே விளங்கிட்டு இந்த சந்தேகம் இல்லை, இது இறக்கப்பட்டது தான், ஏற்றுக்கொள்ள தான் ரெடி இல்லை.
அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது உண்மைன்னு விளங்கிட்டு லக்கது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேபி நினைக்கிறாய்க்குமே மேபி இவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை நான் சரியாக சொல்கிறேன்னு இல்லையாய்க்கும், நான் சரியாக தவத் கொடுக்குறாய்க்கும் இல்லையாய்க்கும், அது சொல்லி தான் இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறா அலா சிராத்தி முஸ்தகீம், நீங்கள் நேரான வல்ல தான் இருக்கிறீங்க, நீங்கள் சரியாக தான் உங்களோட ஜொப்பை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, பிரச்சனை உங்கள்கிட்ட இல்லை. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது விலகிடும் கூட லக்கது அக்கல் கவுலு அலா அக்ஸரி ஃபஹும் லா யூமினூன் ஃபா என்றா எனவே ஹும் அவர்கள் லா யூமினூன், யூமினூன் என்று சொல்கிறது நம்பிக்கை கொள்வது, லா என்று சொல்கிறது மாட்டார்கள், எனவே அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இன்னும் ஆனால் என்று எடுக்கவே மேலும் ஆனால் அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. நிறைய பேருக்கு இது உண்மைன்னு தெரியும், அவங்களுக்கு இது விளங்கிட்டு ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சாக்கு தெரியாவா இது உண்மைன்னு? எல்லாரையும் விடுங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அவ்வளோ அவங்கள பாதுகாத்து அவருக்கு தெரியாவா இது உண்மைன்ட்டு, ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அபூஜேலுக்கு தெரியாவா இது உண்மைன்ட்டு? இது சிலவங்க இஸ்லாத்துக்கு பிறகு வந்தாங்க, அபு சுஃபியான் எல்லாம் இஸ்லாத்துக்கு எகேன்ஸ்ட் இவரும் அவங்களுக்கு உண்மைன்னு விலகிட்டு அவங்களுக்கு அந்த டைம்லேயே தெரியும் இது தான் உண்மை. சில மக்கால சிலவங்க ஒளிஞ்சு கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க வெளியே காட்டிக்கொள்ள பயம் ஏன் அடிப்பட்டாங்க. இந்த குருவானை கேட்டோன்னு நாளைக்கு இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்க எல்லாம் நிறைய பேர்கிட்ட கருத்து அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க வெளியே காட்டாடுறதுக்கு. இப்னு அப்பாஸ் இல்லை அப்பாஸ் இல்லையா அப்துல்லா இப்னு அப்பாஸ் வாப்பா நம்ம சொல்லலாம் சாச்சா அவங்க வெளியே காட்டாததுக்கு அவங்க ஆல்ரெடி இஸ்லாத்துக்கு வந்து மிச்ச காலமாக ஒழிச்சு மறைச்சி கொண்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, காட்டுக்கொள்ளாமல் இருந்தாங்களும் நீக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஆகப்பெரிய காரணம் என்ன தெரியுமாம்மா? பெருமை தான். பெருமை ஏண்டா அவங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உதாரணத்துக்கு உங்களை நம்பி அனுப்புறதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் கிடைக்க இல்லையா? ஏன்னா அவங்க வந்து நினச்சாங்க ஓகே அப்படி வரேன்னு சொன்னால் இது வந்து அது ஊரில் இருக்கிற சல்லிக்காரனுக்கு தான் இது வரணும், அப்படி இல்லாட்டி இந்த ஊரில் இருக்கிற வந்து இது என்னது நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு தான் வரணும். ஏன் உங்களுக்கு போய் இது வந்தீங்க? அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. சரியா? குறைஷ் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதில் பெரிய ராஜ பொசிஷனோ இல்லாட்டி பெரிய சல்லிக்காரனோ அப்படி இல்லையம்மா. அவர் மாஷா அல்லாஹ் உண்மையாளர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வந்து இவங்க இப்படித்தான் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள இஷ்டமில்லாட்டி அவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க. அடுத்தே வந்து இன்னொரு விஷயந்தான், அந்த காலத்தில் மெயினாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு ரீசன் தான் அவங்களோட முழு பிஸ்னஸும் நடந்த பெரிய சம்பவம். சுருக்கமாக சொல்கிறேன், அவங்களோட முழு பிஸ்னஸும் நடந்தது வந்து அந்த மக்கா உள்ளுக்கிக்கிற சிலையை வச்சுக்கொண்டு, அவங்களோட மக்கா உள்ளுக்கின்ற சிலையை வச்சுக்கொண்டு தான் அவங்களோட முழு பிஸ்னஸும் நடந்தது. ஏன் அது லீலாஃபி குறைஷில் வருது. அப்போ இவங்க வந்து போகிற நேரத்தில் பிஸ்னஸுக்கு போகிற நேரத்தில் இவங்களை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன் அவங்க அந்த ஒவ்வொரு இப்போ நார்மலாக டெசர்ட்டில் பாலைவனத்தில் போகல அவங்களோட பிஸ்னஸ் பொருட்கள் எல்லாம் அட்டாக் பண்ணி சல்லி எடுத்தாங்க. ஆனால் குறைஷிகள் போகல அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட அந்த ஊரை இப்போ ஒரு ஊருக்குள்ளால் போகிறேன்டா அந்த ஊரோட கடவுளோட சிலை எங்கே தெரியுமா வச்சுருந்தாங்க? கவுதுல்லா உள்ள. அப்போ இவங்க வந்து சும்மா சரி குறைஷிகளுக்கு அட்டாக் பண்ணாங்கன்றா என்ன செய்வாங்க? வந்துட்டு கவுதுல்லால சிலையை உடச்சி போடுவாங்க. அது சொல்லி பயம். அடுத்தே கவுதுல்லாவுக்கு மனுஷர் சரியான பயம். அது அலம்தர கைஃப சூரியல் வந்துச்சு, அது யானைப்படை இல்லாமல் ஆகிட்டேன் சார். அது சொல்லி சரியான பயம் கவுதுல்லா கிட்ட வாரத்துக்கு கையை வைக்கிறதுக்கு. என்ன தெரியும், ஒருத்தருக்கு ஒரு யானைப்படையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு அழிச்சு போட்டான். அது சொல்லி அதுக்குள்ளே கையை வைக்கல. அது சொல்லி இவங்க சிலையெல்லாம் கொண்டு அதுக்குள்ளே தான் ரெஃப்யூஜாக வச்சு கொண்டீங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, ரெஃப்யூஜ்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃப்யூஜ் இல்லாட்டி அது பாதுகாப்புன்னு சொல்கிறத விட இந்த பயங்காட்டி வச்சு கொண்டிருக்கிற மாதிரி வச்சு கொண்டிருந்தாங்க. அப்போ அடுத்து எல்லாரும் வந்து கவுதுல்லாக்கு தான் வருவாங்க, அவங்களோட சிலைகளை கும்பிட்டுறதுக்கு. அதுதான் அவ்வளோ சனம் வந்துச்சு. ஜாகிலியத் காலத்துல வந்தாங்களே கவுதுல்லா இது அவங்களோட சிலைகளையும் பார்த்துட்டு கவுதுல்லா ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. சரியா? பெரிய கதை. அது நான் என்ன சொல்ல வரேன்டாம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இது சிலை எல்லாமே பொய், இது கொண்டு ஒரு சக்தியும் இல்லை, இதெல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஒருவன், அவன் மட்டும்தான் கடவுள். இப்போ அவங்க சொல்கிறாங்க அல்லாவும் கடவுள் இதுவும் கடவுள்கள்.
இப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி சொல்கிற நேரத்தில் இந்த சிலைகள் எல்லாம் கௌபத்துல்லாஹ்ந்து எடுத்து போடணும். அப்போ என்ன நடக்கும்? இவங்களோட எக்கனாமிக் என்ன நடக்கும்? இவங்களுக்கு போகல, இவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகும். இப்போ அபூஜேல்ட எல்லாம் வந்து ஒரு பக்கம் பெருமை, ஒரு பக்கம் இது இவர் தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்கிறார், எங்கட முழு எக்கனாமிக்கையுமே அடிக்க வாராரு இவர் இதை பேசுகிற பேச்சால். இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான் தஃப்சீர் ஆளுங்கள் எழுதுகிறாங்க. அவங்க ஐத்தனா அவங்களுக்கு பிரச்சனை வந்து அல்லாஹ் கடவுள் என்று சொல்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு கடவுள் என்றதுல பிரச்சனை இல்லை, அல்லாஹ் ஒருவன் என்றதுலாம் பிரச்சனை. அதுதான் பிலால் ரலியல்லாஹு அவ்வளோ அடிப்படை போகலையும் அவங்க அல்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்லலை, அஹத் என்று தான் சொன்னாங்க, ஒருவன் என்று தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்களோட பிரச்சனை ஆயிட்டான் அல்லாஹ் ஒருவன் என்றதுல தான் அவங்களோட பிரச்சனை. இல்லாடி எல்லாரும் கடவுள் அல்லாவும் கடவுள் அப்படி சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நீச்சது. அப்போ அதே அவங்க அப்படி செஞ்சாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்க? இல்லை அந்த இப்போ அல்லாஹ் ஒருவன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் தானே, அதையே நேற்றுக்கொள்ள அவங்க தயார். அதை தான் நான் சொல்கிறேன், அவங்களோட எக்கனாமி எண்ட் ஆஃப் த டே சல்லி தானே மேட்டர். அவங்களோட எக்கனாமி டேமேஜ் ஆகுது, அவங்களோட பிஸ்னஸ் டேமேஜ் ஆகுது. அவங்க இப்போ நல்லா பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே, நல்லா சம்பாதிச்சாங்களே பிஸ்னஸில், அதெல்லாம் டேமேஜ் ஆகுது இதை ஏற்றுக்கொண்டு சொன்னான். யோசிச்சு பாருங்க, ஜல ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் இல்லாமல் அது சிலைகள் எல்லாம் இல்லாமல் ஆகுமே. அவங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் தான் எல்லாம் செய்யக்கூடியவன், இதெல்லாம் மாறும், அப்படி நம்பிக்கை இல்லை, அது தவக்கல் இல்லை. இல்லைச்சா, இதோ ஒரு ரீசன். சிலையெல்லாம் எடுத்துட்டால் அவங்களுக்கு அவங்க எல்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ் மைண்டு, சிலவங்க பெருமை. ஏண்டா பெருமைக்கும் இது நாயே இவரை ஏற்றுக்கொள்ளணும். அபூஜாலியோ நாயே இவர் சொல்கிறத கேட்கணுமே, என்ன நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும். இல்லை, இது ஒரு பக்கம் சிலவங்களோட எக்கனாமிக் கன்சர்ன். அப்படியே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது உண்மைன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களோட ஒவ்வொரு காரணத்தாலே ஏற்றுக்கொள்ள இல்லை. சரியா, அதில் முக்கியமான காரணம் தான் அவங்களுக்கு இந்த பெருமை.